سبحان الله والحمد لله لا إله إلا الله الله أكبر إن الحمد لله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا أطيعوا الله وأطيعوا الرسول ولا تبطلوا أعمالكم قال رسول الله صلى الله عليه وسلم بلغوا عني ولو آية رواه البخاري. அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, மாணவ செல்வங்களே, இந்த மாணவர்களை மாணவிகளை பெற்றெடுத்த என் அருமை தாய்மார்களே, இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த என் அருமை சகோதரர்களே, நண்பர்களே, இந்த பிள்ளைங்களுக்கு இவ்வளவு துவாக்களை கற்றுக் கொடுக்கறதுக்கு காரணமாக இருந்த எல்லா வகையிலும் உதவி செய்த சகோதர சகோதரிகளே, ஆசிரியர் பெருமக்களே, உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். குறிப்பா இந்த பிள்ளைங்களுக்கு இவ்வளவு துவாக்கள், சின்ன பிள்ளைங்க 3ஆவதுலேருந்து 5ஆவது படிக்கிறாங்க. ஒரு செட்டு 3 to 5 படிக்கிறாங்கன்னு சொன்னா எத்தனை வயசு இருக்கு? ஒரு 8 வயசு டு அதான் போது 8 வயசு டு 10 வயசு. அதே மாதிரி இன்னும் அடுத்த பிள்ளைங்க படிக்கிறாங்க. அவங்க 6ஆவதுலேருந்து 8ஆவது வரையில 11 வயசுலேருந்து 13 வயசு வரை இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைங்க தான். இந்த பிள்ளைங்களுக்கு 20 துவாக்கள் மனப்பாடம் பண்ண வச்சிருக்குது. மாஷா அல்லாஹ், 20 துவாக்களை இந்த பிள்ளைங்க மனப்பாடம் பண்ணி ஒரு ஸ்டேஜில் பப்ளிக்கா ஒரு ஸ்டேஜில் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இது உங்களுக்கு அல்லாஹ் செய்த மிகப்பெரிய நியமத், மிகப்பெரிய ஒரு கருணை. அதனால நான் பெரிய ஒரு தலைப்புலாம் எடுத்து சொல்லாம, நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த 20 துவாக்கள் சொன்னீங்கல்ல, இதுல சில துவாக்களுடைய சிறப்புகளை மட்டும் என்ன செஞ்சிடறேன், இன்ஷா அல்லாஹ் சொல்லிடுறேன். அது உங்களுக்கெல்லாம் கண்டிப்பா மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு, பெற்றோர்களுக்கெல்லாம் கண்டிப்பா ஃபாயிதாவா இருக்கும். ஒன்று, ஒரு 4-5 துவாவுடைய சிறப்பு மட்டும். ஒன்று, இம்மை மறுமையின் வெற்றிக்காக நம்ம கேட்கக்கூடிய துவா என்ற ஒரு துவாவை பார்த்தோமா இல்லையா? என்ன துவா பார்த்தோம்? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார். சரியா? இந்த துவா இம்மை மறுமை வெற்றி என்று சொன்னால் இந்த துவாவுடைய சிறப்பை பற்றி நிறைய ஹதீஸ் வருது. அனஸ் பின் மாலிக் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்வதற்காக தங்களுடைய கைகளை ஏந்தி விட்டால், துவா செய்யறதுக்காக ரசூலுல்லாஹ் கைகளை ஏந்தி விட்டால் இந்த ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யாங்கிற துவாவை கேட்காமல் என்ன செய்ய மாட்டார்கள்? துவாவை முடிக்க மாட்டார்கள் அப்படின்னு ஹதீஸ் வருது. இப்ப ரசூலுல்லாஹ் எந்த சமயத்துல துவாவுக்குன்னு கையை தூக்கிட்டா என்ன செய்வாங்க? இந்த துவாவை கண்டிப்பா கேட்பாங்க. இந்த ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தன் வகீனா அஸாபன்னார் என்கிற துவாவை கேட்காமல் துவாவை முடிக்க மாட்டார்கள் என்று ஹதீஸ் பேசுகிறது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துவாவை எந்த அளவுக்கு நேசித்தாங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் ஆதாரம். ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை அந்த முஸ்லிமுக்கு இந்த துனியாவுல வெற்றி, துனியாவுல ஆரோக்கியம், காசு பணம், கண்ணிய, எல்லா வகையான வெற்றியையும் ஒரு முஸ்லிமுக்கு அல்லாஹ் துனியாவுல கொடுத்து ஆகிரத்திலேயே அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கறான்னு சொன்னா அதை விட ஒரு வெற்றி வேற என்ன இருக்க முடியும்? ஒண்ணுமே கிடையாது. இந்த துவாவுடைய அர்த்தமே என்ன அப்படின்னு சொன்னா, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, எங்கள் இறைவனே, கேள்மா, எங்கள் இறைவனே எங்களுக்கு இந்த உலகத்தில நிம்மதியை, சந்தோஷத்தை, வெற்றியை தந்துள்வாயாக. இம்மையில் மாத்திரமல்ல, வஃபில் ஆகிரத்தி ஹஸனா, மறுமையிலும் எங்களுக்கு நிம்மதியை, சந்தோஷத்தை, சொர்க்கத்தை தருவாயாக என்று கேட்டுவிட்டு வகீனா அஸாபன்னார், நரகத்தின் அதாவை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக என்பது இந்த துஆவுடைய பொருளாக இருக்கிறது என்பது மாத்திரமல்லாமல் உங்களுக்கு தெரியும், நம்ம எல்லாம் ஹஜ் உம்ரா பண்றோமா இல்லையா? ஹஜ் உம்ராவுல காபத்துல்லாவை தவாப் செய்வோமா இல்லையா?
இந்த காபத்துல்லாவுடைய தவாஃபுல இது ஒரு பேச்சுக்கு, இது காபான்னு வைங்க, ஒரு பேச்சுக்கு உதாரணம், இது ஒரு காபான்னு வைங்களேன். இது காபாவுடைய வாசல். காபாவுடைய இந்த இடது மூலையில தான் என்ன இருக்கு? ஹஜ்ருல் அஸ்வத். இந்த காபாவுடைய இடது மூலையில தான் இருக்கு. இங்க இருந்தா இப்படி காபத்துல்லா தவாஃப் என்ன செய்வாங்க? ஆரம்பிப்பாங்க. இது ஹஜ்ருல் அஸ்வத், இது காபாவுடைய முதல் மூலை, இது ரெண்டாவது மூலை, இந்த மூணாவது மூலை இருக்கு பாத்தீங்களா? இந்த மூலைக்கு பேர் என்ன? ருக்குனுல் யமான். புரியுதா புரியலையா? இது வந்து ஹஜ்ருல் அஸ்வத். இந்த மூலை என்ன? ஹஜ்ருல் அஸ்வத். இந்த மூலைக்கு பேர் வந்து என்னது? ருக்குனுல் யமான். ரசூலுல்லாஹி சொல்லி காட்டுறாங்க, நீங்க தவாஃப் செய்யும் போது நீங்கள் விரும்பக்கூடிய துஆக்களை கேட்டுக் கொள்ளுங்கள். எது வரன்னு சொன்னா இந்த ருக்குனுல் யமானுக்கு வர வரையில, ருக்குனுல் யமானிலிருந்து ஹஜ்ருல் அஸ்வத் வரை வருகிற போது ஓத வேண்டிய துஆ என்ன? என்ன ஓதுன? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். புரியுதா? அப்ப ருக்குனுல் யமானிலிருந்து ஹஜ்ருல் அஸ்வதுக்கு வர்ற வரையில இந்த துஆ ஓதுங்க. தவாஃபுல, காபாவுடைய தவாஃபுல இந்த துஆ ஓதுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொன்னா இந்த துஆவுடைய வெயிட் என்னங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் வந்து அடுத்த ஆதாரம். அதே மாதிரி இமாம் முஸ்லிம் தங்களுடைய சஹீஹ் முஸ்லிம்ல ஒரு ஹதீஸை பதிவு பண்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நோயுற்ற ஒரு சஹாபியை பார்க்க போறாங்க. ஒரு சஹாபிக்கு உடம்புக்கு சரியில்லை. உடம்புக்கு சரியில்லாத சஹாபியை ரசூல் என்ன செய்யறாங்க? போய் பார்க்க போறாங்க. அந்த சஹாபியை பார்த்தா அந்த நோயுடைய உச்சகட்டம் கடுமையில கோழி குஞ்சு மாதிரி அவர் சுருண்டு கிடக்கிறார். ரசூல்லா கேட்பாங்க, நீங்க என்ன செஞ்சீங்க? எதுக்காக அல்லாஹ் உங்களை இந்த அளவுக்கு தண்டிக்கிறான் அப்படின்னு கேட்டாங்க. அந்த சஹாபி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சேன், யா அல்லாஹ், நான் செய்த பாவங்களுக்காக என்னை தண்டிப்பதாக இருந்தால் துனியாவிலேயே என்னை தண்டித்து விடுவாயாக, மறுமையில் என்ன செய்து விடாதே, என்னை தண்டித்து விடாதே அப்படின்னு நான் துவா செஞ்சேன். அதனால என் துவாவை ஏத்துக்கிட்டு அல்லாஹ் துனியாவில் என்ன செய்யறான்? என்னை தண்டிக்கிறான் அப்படின்னு அந்த சஹாபி சொல்றாரு. சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி சொல்லுவாங்க, நீங்க இப்படி துவா செஞ்சிருக்க கூடாது. எப்படி துவா செய்யணும் அப்படின்னு சொன்னா, இந்த ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கீனா அஸாபன்னார் என்ற துவாவை நீங்கள் கேளுங்கள். இந்த துவாவை கேட்டால் உங்களுடைய நோயை அல்லாஹ் நீக்குவான். நோய் வந்துருச்சா இல்லையா? நோய் என்ன செய்வான்? இந்த துவா மூலமா அல்லாஹ் நீக்குவான். நோய்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு வந்து கற்றுக் கொடுத்தாங்க. நோயிற்று ஏறக்குறைய மரணப்படுக்கையில் கடந்த அந்த சஹாபி என்ன துவாவை கேட்கிறாங்க? இந்த ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கீனா அஸாபன்னார் என்கிற துவாவை கேட்கிறாங்க. இதை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் அவருடைய நோயை நீக்கினான், அவருக்கு முழுமையான ஆரோக்கியத்தை கொடுத்தான். அதற்கு பிறகு பல்லாண்டுகள் அவர் ஆரோக்கியமா வாழ்ந்தாரு என்ற ஹதீசுகள் பேசுகின்றன. அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த ரப்பனா ஆத்தினாங்கிற துவாவை நீங்கள் மறக்காமல் ஒவ்வொரு துவாக்களிலும் நீங்கள் கைகளை துவாவிற்காக ஏற்றிவிட்டால் இந்த துவாவை கேட்காமல் செய்யக்கூடாது, முடிக்கக்கூடாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இது ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யாவுக்குரிய சுருக்கமான சிறப்பு. புரியுதா? அதே மாதிரி நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னால ஒரு துவாயை ஓதினோமா இல்லையா? என்ன துவா ஓதுவீங்க சாப்பிட்றதுக்கு முன்னால? பிஸ்மில்லா. சரியா? சாப்பிட்றதுக்கு முன்னால ஓதக்கூடிய துவா என்ன? பிஸ்மில்லா. மாஷா அல்லாஹ். ஏன் இந்த துவாவை ஓதணும் அப்படின்னு சொன்னா, ஒரு ஹதீஸ் வருது, நம்ம சாப்பிடும் போது நம்மளோடு சேர்ந்து யாரும் சாப்பிடுவான்னு சொன்னா, யாரு சாப்பிடுவானா? ஷைத்தான் சாப்பிடுவான். நீங்க பிஸ்மில்லா என்று சொல்லிவிட்டால் ஷைத்தான் சாப்பிட மாட்டான். உங்க உணவை ஷைத்தான் சாப்பிட கூடாது என்று சொன்னார். புரியுதா? உங்களுடைய உணவை ஷைத்தான் சாப்பிட கூடாது என்று சொன்னால், அந்த உணவில் பரக்கத்து கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் உண்ணுவதற்கு முன்னால் என்ன சொல்லுங்க? பிஸ்மில்லா என்று சொல்லிக் கொள்ளுங்கள் என்று ஹதீஸ் பேசுகிறது. ஒருவர் சாப்பிடறதுக்கு முன்னால ஷைத்தானும் சாப்பிடறதுக்கு வந்து உட்காருவானா? அவர் பிஸ்மில்லா என்று சொல்லிவிட்டால், சாப்பிடக்கூடியவர் சாப்பிடுவதற்கு முன்னால் பிஸ்மில்லா என்று சொல்லிவிட்டால் ஷைத்தான்கள் தங்களுக்குள் பேசிக் கொள்வார்களாம், லா அஷாலக்கும்,
இந்த வீட்டில் நம்மால் சாப்பிட முடியாது, பிஸ்மில்லா என்று சொல்லிவிட்டாரே, அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லிவிட்டாரே, இந்த வீட்டில் சாப்பிட முடியாது என்று தோற்று போன ஷைத்தான்கள் புலம்பிக் கொள்வார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னாங்க அப்படின்னு ஹதீஸ் வருது. அப்ப நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடை நம்ம மட்டும் சாப்பிடணும், புரியுதா? நம்ம மட்டும் சாப்பிடணும், ஷைத்தான் சாப்பிட்டு விடக் கூடாது. அந்த சாப்பாட்டுல எல்லா வகையான வரக்கத்தையும் நம்ம உடம்புக்கு அல்லாஹ் தரணும் அப்படின்னு சொன்னமாக்க என்ன ஓதுனே? பிஸ்மில்லா ஓதிக்கிறங்க என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்கள் பிஸ்மில்லா சொல்ல மறந்துவிட்டால், பிஸ்மில்லா சொல்ல நீங்கள் மறந்துவிட்டால் ஒரு துவாவை நீங்க ஓதுங்க, பிஸ்மில்லாஹி, அவ்வளவுதான். நீங்க பிஸ்மில்லா சொல்லணும். பிஸ்மில்லா சொல்ல மறந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா என்ன ஓதனே? பிஸ்மில்லாஹி ஃபீ அவ்வலிஹி வாஹிரிஹி. அவ்வல்னா ஆரம்பம், ஆஹிர்னா கடைசி. ஆரம்பத்துக்கு கடைசிக்கு சேர்த்து நான் என்ன சொல்லிடுறேன்? பிஸ்மில்லா சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறேங்க. அப்படின்னு சொல்லிட்டா சாப்பிட்றான் பத்தியா செய்தான் அவன் என்ன செய்வான்? விட்டுட்டு ஓடி போயிடுவான் அப்படின்னு ஹதீஸ் வருது. அப்ப கண்டிப்பா நீங்க சாப்பிட்றதுக்கு முன்னால பிஸ்மில்லா சொல்லணும். இது பிஸ்மில்லா சொல்றதுக்குரிய ஃபாயிதா, சரியா? சாப்பிட்றதுக்கு முன்னாடி பத்தியா அதுக்குரிய ஃபாயிதா. அதே மாதிரி தூங்கி முழிச்ச உடனே ஒரு துவாவை ஓதுகிறோமா இல்லையா? தூங்கி முழிச்ச உடனே என்ன துவா ஓதுவோம்? மபரூக் பாரக்கல்லாஹு ஃபீக்கும் அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா. ஒரு தடவை மட்டும் சொல்லணும், சரியா? ரெண்டாவது ரிப்பீட் பண்ணக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பாதமா அமாதனா வ இலைஹி நுஷூர். இந்த துஆவுடைய சிறப்பு, நீங்க இந்த துஆவை நீங்க ஓதுனீங்களாக்க உங்களுக்கு என்ன நன்மைகள், இந்த துஆவை கேட்டா உங்களுக்கு என்ன நன்மைகள், என்ன சிறப்பு உங்க மேல வந்து பதிவு செய்யப்படும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. நம்ம எல்லாம் தூங்குறதுக்கு முன்னால, நம்ம எல்லாரும் தூங்குறதுக்கு முன்னால நம்முடைய தலைகளுக்கு பின்னால் ஷைத்தான் 3 முடிச்சுகளை போடுவான் அப்படி ஹதீஸ் வருது, புரியுதாமா? நம்ம எல்லாம் தூங்குறதுக்கு முன்னால நம்முடைய தலைக்கு பின்னால் ஷைத்தான் என்ன செய்வானா? 3 முடிச்சுகளை போடுகிறான். நம்ம தூங்குறதுக்கு முன்னால, நீங்கள் சின்ன பிள்ளைங்க தூங்குறாலும் சரி, எங்களை மாதிரி பெரியவங்க தூங்குறாலும் சரி, பெண்கள் தூங்கினாலும் சரி, நாம் தூங்குவதற்கு முன்னால் ஷைத்தான் நம்முடைய தலைகளுக்கு பின்னால் சீக்கிரம் ப்ளீஸ். நீங்கள் தூங்குவதற்கு முன்னால் ஷைத்தான் உங்களுடைய தலைகளுக்கு பின்னால் 3 முடிச்சுகளை போடுகிறான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. சொல்லி போட்டு அந்த ஷைத்தான் போட்ட 3 முடிச்சுகளை நீங்கள் அவிழ்த்து எறிய வேண்டும், புரியுதா? நம்ம எல்லாம் தூங்குறதுக்கு முன்னால ஷைத்தான் தலையில 3 முடிச்சு போடுவான். அந்த ஷைத்தான் போட்ட 3 முடிச்சுகளை எவன் அவிழ்த்து வீசுகிறானோ அவன் சொர்க்கவாசி. எவன் ஷைத்தான் போட்ட முடிச்சுகளை அவிழ்த்து வீசவில்லையோ, அந்த ஷைத்தானிய முடிச்சு தலையில் பாக்கியாக இருக்கிறதோ அவன் எங்க போயிடுவான்? நரகத்துக்கு போயிடுவான் அப்படின்னு நான் சொல்லல, சொல்றது யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லி காட்டுறாங்க. சொல்லி போட்டு ஷைத்தான் போட்ட முதல் முடிச்சையை எப்படி அவிழ்க்க வேண்டும் என்று சொன்னால், காலையில முழித்த உடனே ஓத வேண்டிய துஆவை நீங்கள் ஓதிவிட்டால் அவன் போட்ட முதல் முடிச்சு அவிழ்க்கப்படுகிறார், சரியா? அதை தூங்கி முடிச்ச உடனே காலையில் ஓதக்கூடிய துஆ என்ன? அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பாதமா அமாதனா வ இலைஹி நுஷூர், சரியா? இதை கேட்கலாம் பண்ணக்கூடாது, சரியா? ஜான் இந்த பையனை பிரித்து வச்சு வேற இடத்துல வைங்க, சரி? அப்ப காலையில முழித்த உனையுமே இந்த துஆவை ஒருவர் ஓதிவிட்டால் ஷைத்தான் போட்ட முதல் முடிச்சு அவிழ்க்கப்படுகிறார். நம்ம எல்லாருக்கும் தான், சரியா? 1. 2வது ஷைத்தான் போட்ட 2வது முடிச்சு எப்போ அவருன்னு சொன்னா, போய் பாத்ரூமுக்கு போய் ஒது செஞ்சுட்டு ஒதுவுக்கு பிறகு ஓதக்கூடிய துஆ இருக்கு பத்தியா? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்பதை ஓதிவிட்டால் ஷைத்தான் போட்ட 2வது முடிச்சு அவிழ்க்கப்படுகிறது, புரியுதா? 3வது முடிச்சு எப்போது அவிழும் என்று சொன்னால், ஆண்களாக இருந்தால் பள்ளிவாசலுக்கு சென்று ஃபஜ்ர் தொழுகை ஜமாத்தோடு தொழ வேண்டும். பெண்களாக இருந்தால் வீட்டில் என்ன செய்யணும்? அந்த ஃபஜ்ருடைய வக்தில ஃபஜ்ருடைய சலாம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுவன.
அப்ப ஆண்கள் பள்ளிவாசலுக்கு சென்று இந்த ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாத்தோடு தொழுதுவிட்டால் ஷைத்தான் போட்ட மூன்றாவது முடிச்சு அவிழ்க்கப்படுகிறது. அப்ப டெய்லி நம்ம தூங்குறதுக்கு முன்னால நம்ம தலைக்கு பின்னால ஷைத்தான் 3 முடிச்சிய போடுவான், அது அவுக்காம பாதுகாத்துக்கிறவான் அப்படின்னு ஹதீஸ் வருது. அவன் போட்ட முடிச்சுகளை அவிழ்த்து எரிய வேண்டும் என்று சொன்னால் முதல்ல எப்படி எரியணும்? தூங்கி முடிச்ச உடனே ஓதக்கூடிய துவா. புரியுதா? இது சின்ன பிள்ளைங்க மட்டுமில்ல, பெரியவங்களையும் சேர்த்து வியாபாரம் பண்ணன. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹி நுஷூர். சரியா? இத நான் தூக்கத்திலேயே அவுத்தரலாம், தூக்கத்திலே இந்த துவா ஓதிரலாம். ஓதிப்புட்டு அப்படியே தூங்கிட்ட மாக்கு 2வது முடிச்சு 3வது முடிச்சு பாக்கியா இருக்கேன். எந்திரிச்சு பாத்ரூமுக்கு போய் ஒலு செஞ்சுட்டு வைக்கிறேன், தூக்கம் என்ன செஞ்சிடறேன் போயிடும். ஒலுவுக்கு பிறகு ஓதக்கூடிய துவா ஓதிவிட்டால் அவன் போட்ட 2வது முடிச்சு அவுந்து போயிடுறேன். பள்ளிவாசலுக்கு வரணும் வைங்க, ஃபஜ்ர் தொழுகையை ஜமாத்தா தொழுறோம் வைங்க, முழுசா நம்முடைய அந்த தூக்க எல்லாமே போயிடும். அப்ப நம்ம சுறுசுறுப்பு ஆகிடுவோம். அப்ப காலையில முழிச்ச உடனே இந்த துவாவை நீங்கள் ஓதிவிட்டால் ஷைத்தான் போட்ட முடிச்சு அவிழ்க்கப்பட்டு அந்த நாள் அவனுக்கு பரக்கத்தான நாளா இருக்கும் அப்படின்னு ஹதீஸ் வருது. இது காலையில் ஓதக்கூடிய துவாவுடைய நன்மைகள், சிறப்புகள், ஃபாயிதாக்கள். புரியுதா? அதே மாதிரி ஒலு செஞ்ச பிறகு ஒரு துவாவை ஓதினோமா இல்லையா? ஒலு செஞ்ச பிறகு ஓதக்கூடிய துவா என்ன? மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். ஒலு செஞ்ச பிறகு ஓதக்கூடிய துவா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்பதை நாம் எல்லோரும் ஓதிக்கொள்ள வேண்டும். இந்த துவாவுடைய மகிமை, சிறப்புகள் இருக்கு பத்தியலா, சாதாரண சிறப்பு கிடையாது, மிகப்பெரிய சிறப்பு. இந்த துவாவுடைய நன்மை, இந்த துவா ஒலு செஞ்ச பிறகு இந்த துவாவை நீங்கள் ஓதினால் அதுக்குரிய சிறப்பு என்னன்னு சொன்னா, சஹாபாக்கள்ல மிகச்சிறந்த சஹாபி யார் என்று சொன்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. எல்லா சஹாபாக்களும் சிறந்தவங்க தான், மாற்றுக்கிறது கிடையாது. அதில் நம்பர் 1 சஹாபி யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அவருடைய சிறப்பை பற்றி ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நாளை மறுமையில சொர்க்கத்துக்கு வருவாங்க. சொர்க்கத்துக்கு வந்த உடனே சொர்க்கத்துக்கு எத்தனை வாசல் இருக்கு தெரியுமா? மாஷா அல்லாஹ், சொர்க்கத்துக்கு 8 வாசல் இருக்கும், நரகத்துக்கு 7 வாசல். புரியுதா? சொர்க்கத்துக்கு 8, அப்படியே ஹதீஸ் வருது, குர்ஆனே இருக்குது. சொர்க்கத்துக்கு 8 வாசல்கள், நரகத்திற்கு 7 வாசல்கள். இன்னும் சொல்ல போனா ரசூலுல்லாஹ் சொர்க்கத்துல 8 வாசல் சொல்லிவிட்டு பேர்கள்லாம் சொல்றாங்க. பாபு ரையான் கேள்விப்பட்டிருப்பீங்க. பாபு ரையான், யாரு நிறைய நோம்புகள் வைக்கிறாங்களோ அவங்க ரையான்ங்கிற வாசல் வழியாக என்ன செய்வாங்க? சொர்க்கத்துக்கு போவாங்க. யாரு நிறைய தொழுகிறாங்களோ பாபு சலாஹ் என்ற வாசல் வழியாக சொர்க்கத்துக்கு போவாங்க. யார் நிறைய தர்மங்கள் பண்றாங்களோ பாபு சதக்கா என்ற ஒரு வாசல் இருக்கிறது, பாபு சதக்காவின் மூலம் என்ன செய்வாங்க? சொர்க்கத்துக்கு போவாங்க. அப்படிலாம் ஹதீஸ் வருது. இதுல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொர்க்கத்துக்கு போய் நின்ற உடனே சொர்க்கத்தின் 8 வாசல்களும் திறக்கப்படும், அப்படி ஹதீஸ் வருது. அபூபக்கர் சித்திக் சொர்க்கத்துக்கிட்ட போன உடனே சொர்க்கத்தின் 8 வாசல்களும் திறக்கப்படும். 8 வாசல்கள் திறக்கப்பட்டு மலக்குமார்கள் வெளியே வருவாங்களா? வெளியே வந்து சொல்லுவாங்களா, அபூபக்கர் அவர்களே எங்க வாசல் வழியா சொர்க்கத்துக்கு வாங்க, எங்க வாசல் வழியா சொர்க்கத்துக்கு வாங்க அப்படின்னு அந்தந்த மலக்குமார்கள் வந்து கூப்பிடுவாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு எந்த வாசலை தேர்வு செய்யறாங்களோ அந்த வாசல் வழியா சொர்க்கத்துக்கு போவாங்க இந்த ஹதீஸ் பேசுகிறது. அவ அபூபக்கர் சித்திக்குடைய சிறப்புக்கு இந்த ஹதீஸ் அழகான ஆதாரம். இது அவங்களுக்கு மட்டும் அமைதி, இது அவங்களுக்கு மட்டும் கிடையாது. யார் ஒலு செய்துவிட்டு இந்த துஆவை ஓதிவிட்டார்களோ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்பதை ஒருவர் ஓதிவிட்டால் அவருக்காக சொர்க்கத்தின் 8 வாசல்களும் திறக்கப்படும் என்று நான் சொல்லவில்லை, ரசூலுல்லாஹ் சொன்னதாக இமாம் முஸ்லிம் தன்னுடைய சஹீஹ் முஸ்லிம்ங்கிற கிதாபுல இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. அப்ப நீங்க இந்த துஆவை நீங்கள் ஓதிவிட்டால் உங்களுக்காக நமக்காக சொர்க்கத்தின் 8 வாசல்கள் திறக்கப்படுகின்றன. நீங்கள் விரும்பிய வாசலை தேர்வு செய்து நீங்க சொர்க்கத்துக்கு போய்க்கலாம் என்று சொன்னால் பெரிய ஒரு பாக்கியம் இல்லையா? அப்ப இந்த பிள்ளைங்க மட்டும் இல்ல, நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? இந்த துஆக்களை மனப்பாடம் பண்ணணும், இந்த துஆக்களை ஓதணும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
அதே மாதிரி நீங்க பாத்தீங்களாக்கு இன்னொரு ஒரு துவா, என்ன துவா? இந்த சிலையை பார்த்த உடனே காலையில முடிச்ச உடனே பார்த்தோமா, அதே மாதிரி உதுவுக்கு பிறகு அது மாதிரி ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, அப்புறம் வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னால, அப்புறம் என்ன பார்த்தோம்? தூங்குறதுக்கு பின்னால காலையில் முடிச்ச உடனே இதை நம்ம பார்த்துருக்கிறோம். இதை தாண்டிய சில துவாக்கள் நான் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். அதை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் உங்களுக்கு மனப்பாடமா கண்டிப்பா இருக்கேன், ஆனா ஓத மாட்டுக்கிறோம், ஓதுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில் ஓதக்கூடிய சில துவாக்களை ஓதுவார்கள். காலையில சுபு தொழுகைக்கு பிறகு ஃபஜ்ர் ஸலாவுக்கு பிறகு என்ன செய்வாங்க? குறிப்பிட்ட சில துவா ஓதுவாங்க. அது மாதிரி மாலையில அஸர் தொழுகைக்கு பிறகு சில துவாக்களை ஓதுவாங்க அப்படின்னு ஹதீஸ் வருது. காலை மாலை ஓதக்கூடிய சில துவாக்களை நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்லி கொடுத்துறேன். கண்டிப்பா உங்களுக்கு அந்த துவாக்கள் மனப்பாடமா இருக்கு. அந்த துவாக்களுடைய ஃபாயிதாக்கள் நன்மைகளையும் நான் சேர்த்து சொல்லிடுறேன். காலையில சுபு ஸலாவுக்கு பிறகு நீங்கள் ஒரு திக்ர், ஒரு துவாவை ஓதுங்கள். என்ன திக்ர், என்ன துவா என்று சொன்னால் உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா தெரியும். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். கரெக்ட் இல்லையா? லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்பதை யார் காலையில் 10 முறை ஓதுகிறாரோ, காலையில் சுபுஹ் தொழுகைக்கு பிறகு ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு யார் இதை 10 முறை ஓதுகிறாரோ அவரை மாலை வரை பாதுகாக்க அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொண்டான். அவரை பாதுகாக்க, அவருக்கு உதவி செய்ய யார் பொறுப்பேற்றுக் கொண்டது? அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொண்டான். யார் மாலையில் அஸர் தொழுகைக்கு பிறகோ அல்லது மக்ரிப் தொழுகைக்கு பிறகோ யார் மாலையில் இதை 10 முறை ஓதினாரோ அவரை காலை வரை பாதுகாக்க உதவி செய்ய அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொண்டான் என்று ஹதீஸ் இருக்கிறது. அப்ப காலையில் 10 முறை, மாலையில் 10 முறை இந்த லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்பதை ஓதிவிட்டால் 24 ஹவர்ஸ் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? பொறுப்பேற்றுக்கிறவான் அப்படின்னு ஹதீஸ் வருது. இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்னையிலிருந்து அல்லது நம்ம காலை சுபு ஃபஜ்ர் ஸலாவுக்கு பிறகு இருந்து என்ன செய்யுங்க, இதை நீங்கள் ஒரு 10 தடவை ஓதுறதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகுமா? அதிகப்படியா போனா ஒரு 2 நிமிஷம் ஆக போகுது. எவ்வளவோ வாழ்க்கையில வேஸ்ட் ஆக்குறோம். அதனால இதை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். புரியுதா? கண்டிப்பா உங்களுக்கு மனப்பாடமா இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். புரியுதா? இன்னும் சொல்ல போனா வேற ஒரு ஹதீஸ் வருது. நமக்கு எதிராக எழுதப்பட்ட கெட்ட விதிகள் இந்த திக்ரின் மூலமாக மாற்றப்படும். இத்தனை வயசுல இந்த நோய் வரனே, இந்த விபத்துல மாட்டனே, இந்த நஷ்டத்துல மாட்டனே அப்படின்னு அல்லாஹ் எழுதி வச்சிருப்பான். நீங்கள் இதை காலையில் 10 முறை, மாலையில் 10 முறை ஓதிவிட்டால் உங்களுக்கு எதிராக எழுதப்பட்ட கெட்ட விதிகள் மாற்றப்படுகின்றன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னாங்க என்கிற இந்த ஹதீஸை இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் அவர்கள் தன்னுடைய முஸ்னத் அஹ்மதுல இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்களே. அப்ப இதை இன்ஷா அல்லாஹ் காலையில இருந்து செய்யுங்க, மறக்காம ஓதிக்கிறீங்க. ஒண்ணு. ரெண்டாவது என்ன துவான்னு சொன்னா, 3 துவாவை நீங்கள் 3 முறை ஓத வேண்டும். காலையில் 3 துவாவை நீங்கள் 3 முறை ஓத வேண்டும். எந்த 3 துவா ஓதுனே? சூரத்துல் பக்கராவை 3 தடவை, அப்படிதானே? எதை ஓதுனே? எதை ஓதுனே? 3 துவா. உங்களுக்கு தெரிஞ்ச 3 சூரா தான். ஒன்னு சூரத்துல் இஹ்லாஸ், ஒன்னு என்ன? சூரத்துல் இஹ்லாஸ். இந்த சூரா குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத், சூரா பேர் சூரத்துல் இஹ்லாஸ். புரியுதா? அப்புறம் இதை 3 தடவை ஓத வேண்டும். புரியுதா? அவரு சொல்லிவிட்டு ஒவ்வொரு தடவையும் பிஸ்மி சொல்லி என்ன செய்யணும்? 3 முறை நீங்கள் ஓதுங்கள். அப்புறம் குல் அஊது பிரப்பில் ஃபலக், அதை நீங்கள் 3 முறை ஓதுங்கள். அப்புறம் குல் அஊது பிரப்பின் நாஸ், இதை நீங்கள் 3 முறை ஓதுங்கள். இந்த 3 சூறாக்களை நீங்கள் 3 முறை ஓதினால் மனித எதிரிகள், அது மாதிரி ஷைத்தானிய எதிரிகளிலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் அப்படின்னு ஹதீஸ் வருது. அப்ப எவ்வளவோ பொறாம உள்ளவங்க, நமக்கு எதிராக சூழ்ச்சி பண்ணக்கூடியவர்கள் சூழ்ச்சி பண்ணுவாங்கல்ல, அது மாதிரியான சதிகள் சூழ்ச்சிகளை விட்டும் நீங்கள் இதை காலையில் 3 முறை ஓதிவிட்டால் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான்.
அது மாதிரி மாலையில் அசர் தொழுகைக்கு பிறகு மகரிபு தொழுகைக்கு பிறகு குல் ஹுவல்லாஹ் சூரா 3 தடவை, குல் அஊது பிரப்பின் நாஸ் என்ன 3 தடவை, குல் அஊது பிரப்பில் ஃபலக் 3 தடவை, பிரப்பின் நாஸ் என்ன 3 தடவை. இதை நீங்கள் ஓதுங்கள். இது உங்களுக்கு மனப்பாடம் இருக்குதா இல்லையா? கண்டிப்பா இருக்கும், கண்டிப்பா இருக்குது. சரியா? அதுக்கு பிறகு ஒரு சின்ன துவா தான், காலை மாலை ஓதக்கூடிய ஒரு சின்ன துவா. அது என்ன என்று சொன்னால், அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மதி மின் ஷர்ரி மா ஹலக். புரியுதா? அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மதி மின் ஷர்ரி மா ஹலக். அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மதி, அல்லாஹ்வுடைய பரிபூர்ணமான ஆற்றல், பரிபூர்ணமான வல்லமை, பரிபூர்ணமான சக்தியை கொண்டு நான் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். மின் ஷர்ரி மா ஹலக, அல்லாஹ்வே நீ படைத்த எல்லா விதமான தீங்குகளை விட்டும் என்னை என்ன செய்வாயாக, பாதுகாத்து விடுவாயாக என்பதை நீங்கள் காலையில் 3 முறை மாலையில் 3 முறை ஓதினால் அல்லாஹ் படைத்த அனைத்து ஷர்றுகளை விட்டும் அனைத்து தீங்குகளை விட்டும் அல்லாஹ் என்ன செய்வான், உங்களை பாதுகாப்பான் என்று ஹதீஸ் பேசுகிறது. அப்ப என் அருமை மாணவ செல்வங்களே, என் அருமை பெரியோர்களே, என் அருமை தாய்மார்களே, இந்த துவாக்களை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு கடைசியா 2 துவாவை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். சரியா? இது இவ்வளவு நேரம் பேசுனது சின்ன பிள்ளைங்களுக்கு நம்மள மாதிரி பெரியவங்களுக்கு சேர்த்து சொன்னது. புரியுதா? இப்ப சொல்ல போறது பெரியவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல். புரியுதா? குர்ஆன்ல மொத்தம் எத்தனை சூரா இருக்குது? 30 ஜுஸு அப்படித்தானே? எத்தனை அத்தியாயங்கள், எத்தனை சூறாக்கள் குர்ஆன்ல? 114 சூறாக்கள். குர்ஆன்ல மொத்த சூறாக்கள் 114 சூறாக்கள். 114 சூறாக்கள்ல சூறாவுடைய நம்பர் 46. குர்ஆனை நீங்க குறிச்சு வச்சுக்கலாம். பிறகு வீட்லயோ பள்ளிவாசலோ போய் செஞ்சுக்கலாம், நீங்க குர்ஆனை பார்த்துக்கலாம். சூறாவுடைய நம்பர் 46. வசனம் ஆயத்துடைய நம்பர் 15. 46வது சூறாவுல ஆயத்து நம்பர் என்ன? 15வது ஆயத்து. அதுல அல்லாஹ் சொல்றான், உங்களில் யார் 40 வயதை அடைந்து விட்டாரோ, யார் 40 வயதை அடைந்து விட்டாரோ, அதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் பிள்ளைங்களுக்கு 40 வயசு ஆகல, இந்த பிள்ளைகளுக்கு ஆகல, ஆனா உங்கள உள்ள பல பேருக்கு ஆயிருக்கேன், நம்மள பல பேருக்கு இருக்கேன் ஆயிருக்கேன். அல்லாஹ்வுடைய கட்டளைங்க. எப்படி தொழுவுங்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை. நோம்பு வையுங்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை. ஜகாத் கொடுங்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை. ஹஜ் பண்ணுங்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை. இந்த கட்டளையை ஒருவன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அவன் நாளை மறுமையில் விசாரிக்கப்பட்டு அல்லாஹ்வால் தண்டிக்கப்படுவான். அப்ப அல்லாஹ்வுடைய கட்டளை ஃபலம்மா பலக 40 சனத்தன், நீங்கள் 40 வயதை அடைந்து விட்டால் குறிப்பிட்ட இதோ இந்த துவாவை கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த துவாவை இந்த 46வது சூராவின் 15வது வசனத்தில் துவாவை அல்லாஹ் பதிவு செய்கிறான். ரப்பி அவுஸினி அன் அஷ்குர நிஅமத்தக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய வ அன் அஅமல சாலிஹன் தர்லாஹு வாஸ்லிஹ் லி ஃபீ ذُرِّيَّتِي இன்னி துபுத்து இலைக வ இன்னி மினல் முஸ்லிமீன் என்பது துவா. புரியுதா? உங்களுக்கு இந்த துவா மனப்பாடமா இல்லை என்று சொன்னா இந்த துவா எங்க இருக்குது? இந்த துவா குர்ஆன்ல இருக்குது. 46வது சூரா 15வது ஆயத்து. நீங்கள் கேளுங்கள். ரப்பி அவுஸினி அன் அஷ்குர நிஅமத்தக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய வ அன் அஅமல சாலிஹன் தர்லாஹு வாஸ்லிஹ் லி ஃபீ ذُرِّيَّتِي இன்னி துபுத்து இலைக வ இன்னி மினல் முஸ்லிமீன். என் இறைவனே, நீ எனக்கு உதவி செய்வாயாக. எதற்கு? நான் உனக்கு நன்றி செலுத்த வேண்டும், உனக்கு நன்றி உள்ள அடியானாக நான் ஆக வேண்டும். அதற்கு நீ எனக்கு உதவி செய்வாயாக. நீ எனக்கு உதவி செஞ்சாயா இல்லையா? இவருடைய தாய் தந்தைக்கு உதவி செஞ்சாயா இல்லையா? அதையெல்லாம் நான் வாங்கி உனக்கு நான் சுக்குரு பண்ணணும் அல்லாஹ். அதுக்கு நீ எனக்கு உதவி செய்ய அல்லாஹ். வாஸ்லிஹ் லி ஃபீ ذُرِّيَّتِي, என்னுடைய பிள்ளைகளை நீ சீராக்குவாயாக. 40 வயசுல கல்யாணம் முடிச்சு பிள்ளை குட்டி வச்சிருப்பாங்கல்ல, இவருடைய பிள்ளைகளை என்ன செய்வாயாக, நீ நெருப்படுத்துவாயாக. இன்னி துபுத்து இலைக்க, நான் உன்ட தௌபா செய்றேன் அல்லாஹ். வ இன்னி மினல் முஸ்லிமீன், நான் முஸ்லிம்கள் ஒருவனாக இருக்கிறேன் அல்லாஹ் என்ற இந்த துஆவை நீங்கள் கேளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே பதிவு செய்கிறான். என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, நம்ம இந்த மாதிரி ஒரு நல்ல சபைக்கு வருகிறோம், நல்ல விஷயங்களை கேட்கிறோம் என்று சொன்னால் வெறுமனை சொல்லக்கூடிய, பேசக்கூடிய, கேட்கக்கூடிய மக்களாக மட்டுமல்லாமல் யாராக மாறனே?
பின்பற்றக்கூடிய அமல் செய்யக்கூடிய மக்களாக நம்ம ஆக வேண்டும். அப்படித்தான் சஹாபாக்கள் இருப்பார்கள் என்கிற அடிப்படையில் குர்ஆனை பார்த்து இந்த துஆ என்ன செய்ய இன்ஷா அல்லாஹ் 40 வயசை தொட்டவர்கள், சின்ன பிள்ளைகளுக்கு தேவையில்லை, 40 வயசை தொட்டவர்கள், 40ஐ தாண்டியவர்கள் இந்த துஆவை கேளுங்க. சரியா? ஒண்ணு. அப்புறம் நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய பிள்ளை செல்வம் வந்து பெரிய பாக்கியம். கல்யாணம் முடிச்ச பிள்ளைகள் எல்லாம் தரலன்னு வைங்களேன், ஒரு 2 வருஷம் பிள்ளை இல்லை, ஒரு 5 வருஷம் பிள்ளை இல்லைன்னு வைங்களேன், எவ்வளோ பெரிய கஷ்டம், எவ்வளோ பெரிய கவலையா இருக்குது. நபிமார்களுக்கு அல்லாஹ் பிள்ளை இல்லாம சோதித்தான், ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆரம்பத்தில் அல்லாஹ் பிள்ளையை கொடுக்கல, எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அல்லாஹ்ட்ட கேட்பாங்க, கிட்ட கேட்கிறாங்க, ரப்பி ஹபுலி மினஸ் சாலிஹீன், அல்லாஹ்வே எனக்கு சாலிஹான வாரிசை தந்தருள்வாயாக அப்படின்னு கேட்டாங்கல்ல. அவ பிள்ளைகள் அல்லாஹ் தந்திருக்கிறான் என்று சொன்னால் இந்த பிள்ளைகள் நமக்கு அல்லாஹ் கொடுத்த பெரிய ஒரு பாக்கியம், பெரிய ஒரு நிஅமத்து. இந்த நிஅமத்துகள் அல்லாஹ்வுடைய பாக்கியங்களாக, அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள், பெரியவர்கள் ஒரு துஆவை ஊதுங்கள் என்கிற இந்த ஹதீஸை இமாம் புகாரி தங்களுடைய ஸஹீஹுல் புகாரியின் 7731வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பேர பிள்ளைங்க ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த ஹசனுக்கு ஹுசைனுக்கு ஒரு துஆ ஊதுறாங்க. என்ன துஆ ஊதுனாங்க? சரி, உங்க யாருக்கா தெரியுமா பிள்ளைங்களுக்கு ஊதக்கூடிய துஆ? நானே சொல்லி முடிச்சிடுறேன். சரியா? அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மதி மின் குல்லி ஷைத்தானின் வஹாம்மத்தின் வமின் குல்லி ஐனின் லாமா. புரியுதா? நீங்க புகாரி எடுத்து படிச்சுக்கலாம். அஊது பி அருமையான அர்த்தம். அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மதி, அல்லாஹ்வுடைய பரிபூர்ணமான சக்தியை கொண்டு நான் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தருகிறேன். மின் குல்லி ஷைத்தானின், அல்லாஹ்வே என்னுடைய இந்த பிள்ளையை எல்லா விதமான ஷைத்தானிய தீங்குகளை விட்டும் பாதுகாப்பாயாக. வஹாம்மத்தின், எல்லா விதமான பேராபத்துகள், பெரும் நோய்களை விட்டும் இந்த பிள்ளையை பாதுகாப்பாயாக. வமின் குல்லி ஐனின் லாமா, பொறாமைக்காரர்களுடைய கண்திஷ்டியின் தீங்கை விட்டும் இந்த பிள்ளை என்ன செய்வாயாக? பாதுகாப்பாயாக. அப்ப எல்லா விதமான ஷைத்தானிய தீங்குகளை விட்டும், எல்லா விதமான பேராபத்துகள், நோய் நொடிகளை விட்டும், ஷைத்தானிய சூழ்ச்சிகள், கந்திஷ்டிகளை விட்டும் இந்த பிள்ளையை பாதுகாப்பாயாக என்கிற இந்த துஆவை அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மதி மின் குல்லி ஷைத்தானின் வஹாம்மத்தின் வமின் குல்லி ஐனின் லாமா என்கிற துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி தன்னுடைய பேரப்புள்ள ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஊதுனாங்க. ஊதி போட்டு சொன்னாங்க, இந்த துஆவை நான் மட்டும் ஓதல, ஃபர்ஸ்ட் யார் ஓதியது என்று சொன்னால் என்னுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், அந்த 2 பேருக்கு இந்த துஆவை தான் ஊதினார்கள் என்று ஹதீஸ் பேசுகிறது. அப்ப என் அருமை பெரியோர்களே, என் அருமை தாய்மார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த துஆவை ஓதுனாங்களோ, ஓதி பிள்ளைங்களுக்கு ஊதுனாங்களோ அதை நீங்களும் நாமும் மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மதி மின் குல்லி ஷைத்தானின் வஹாம்மத்தின் வமின் குல்லி ஐனில் லாமா என்ற துஆ உள்பட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே என்னென்ன துஆக்களை பதிவு செய்திருக்கிறாரோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன துஆக்களை கேட்டாங்களோ, கேட்க சொன்னாங்களோ அந்த துஆக்களை மனப்பாடம் பண்ணக்கூடியவர்களாக, ஓதக்கூடியவர்களாக, பிற மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய நல்லவர்களாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய இபாதத்துகளை அல்லாஹ் அங்கீகரித்து இந்த உலகத்தில் மகத்தான வெற்றியை நாம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்து நாளை மறுமையில் மிக உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே நபிமார்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், சஹாபாக்களோடு இதுபோல நாம் எல்லோரையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். என் சகோதர சகோதரிகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம் தக்வா சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்.